சலீம், இன்னைக்கும் வெயில் சதமடிச்சிருக்கு, அதுவும் 11 மாவட்டங்கள்ல. ஆமாம், அந்த 11 மாவட்டங்களில் சென்னை தான் டாப் பிளேஸ். வேலூரை பீட் பண்ணிட்டோமா? ஆமாம், சென்னை பீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ஊராக பார்க்கலாம். அதாவது சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹைட், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹைட், கடலூரில் 104 டிகிரி, பரங்கிப்பேட்டையில் 103, வேலூரில் 103, நாகை 102, தஞ்சை 102, மதுரை 101, மதுரை விமான நிலையம் 101, திருத்தணி 101, அதிராமப்பட்டினம் 100. இப்படியாக 11 இடங்களில் வெயில் சதமடிச்சிருக்கிறது. எனக்கு ஆஃபீஸ் வரும்போதே நெருப்புக்குள்ளே நீச்சல் அடித்து வந்த மாதிரி தான் இருந்தது. அப்போவே டவுட். ஆனால் இப்போ வேலூரை பீட் பண்ணிருக்கு. அதுவும் வேலூர் 5வது இடத்துக்கு தள்ளி விட்டுட்டு சென்னை முதல் இடத்துல வந்திருக்கு இந்த வெயில் சமாச்சாரத்தில். ஸோ இந்த பக்கம் நாங்கள் வெயிலில் வாட்டி வதங்கி போயிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புன்னு ஒரு அலர்ட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம். அதாவது கோவை மாவட்ட மலைப்பகுதியில் நீங்கள் சொன்ன மாதிரி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நாம் சொன்னது மிக கனமழை. அது மட்டும் இல்லாமல் 13 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை அலர்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 13 மாவட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை, விருதுநகர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. ரைட். ஒரு பக்கம் பருவமழை தன்னுடைய ஆட்டத்தை இப்போதான் மெல்ல மெல்ல தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பேரிடர்களை எதிர்கொள்ள எல்லா துறையும் தயார் நிலையில இருக்கணும்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தி இருக்காரு. இது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் கூட நடந்திருக்கு. ஓகே. ஸோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உயிரிழப்புகளை தவிர்ப்பது தான் முக்கிய நோக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஹை அலர்ட்ல எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருக்காராம். ஓகே. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.